அன்புறவுல 52வது மாடி. அதாவது இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலையில் ஜித்தாவிலேயே மிகப்பெரிய பில்டிங்கு லெமார் பில்டிங்கு. அந்த லிமார் பில்டிங்கில் 52வது மாடியில் நிற்கிறான். அந்த 52வது மாடியிலேருந்து ஜித்தாவை பார்க்கையில் ஒரு அழகு இருக்குது பற்றிலாம், அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, அப்படி ஒரு அழகு. அன்புறவுல நம்மளுடைய ஓனருக்கு இங்கே 52வது மாடியில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த 52வது மாடியுடைய ஃப்ளாட்டை ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ போட்டேன். பட் இப்போ இந்த ஃப்ளாட்டை முழுமையாக பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதுதான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட எடுக்க போகிறேன். எடுத்து ஃபுல்லாக காட்டுறேன். அங்கேருந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். லெஃப்ட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இப்போ என்னையை விட்டு போறியே, என்னையை விட்டுட்டு போறீங்களே பாரா. ஹெக்மெண்ட் இந்த கார்டு வச்சா தான் இது ஆக்சஸ் ஆகும். லெஃப்ட்டு 52 எத்தனை 52. 52. ஓகே ஃபுல்லர் 52 ஃபுல்லர். ஓகே. இப்போ நாங்கள் லெஃப்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏறத்தாழ ஒரு 40 செகண்ட் ஆகும் லெஃப்ட்டு போகிறதுக்கு. இப்போ 19வது 21 வந்துகிட்டு இருக்கு. காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காது அடைக்குது. मुंह खोल कर रखो, सही रहेगा. मुंह खोल कर. காய் அடைக்காதான், பட் காய் அடைச்சிச்சு. இப்போ நல்லா தெரியுது. காது தான் மூக்கு அடைக்குதா? சரி சரி. किसका रिमोट ये? ये मुंह कैप का है. हाँ. लंबा का है. हाँ. सितारा का भी है. तीनों का फिटिंग है. இது லைட்டுக்கு இருக்கான், அந்த ஸ்க்ரீனுக்கு இருக்கான், எல்லாத்துக்குமே ரிமோட் கண்ட்ரோலாம். இப்போ அந்த ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரீனை ரிமோட் மூலயமா ஆப்ரேட் பண்ணுவார். பண்ண யாரில்ல வாரோ ஸ்க்ரீன்ட்டோ பட்டன் அமைக்கிட்டாரு. இப்போ ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது பாருங்கள் மேலே. எல்லாத்துக்குமே ஒரே பட்டன் தான். ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடுச்சு. வியூ பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், மாஷா அல்லாஹ். அன்புறவுல 52வது மாடி. அதாவது இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலையில் ஜித்தாவிலேயே மிகப்பெரிய பில்டிங்கு லெமார் பில்டிங்கு. அந்த லிமார் பில்டிங்கில் 52வது மாடியில் நிற்கிறான். அந்த 52வது மாடியிலேருந்து ஜித்தாவை பார்க்கையில் ஒரு அழகு இருக்குது பற்றிலாம், அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, அப்படி ஒரு அழகு. அந்த அழகை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி காட்டுற பாருங்க. என்னென்ன எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ரோடு அப்படிங்கிற பிளேஸு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வாயிலாக லாங்கிலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வாங்க இப்போ காட்டுறேன். கடற்கரையிலேருந்து ஆரம்பித்தோம்னா அதுதான் கடற்கரை ரோடு. இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கலர் இருக்குதுங்களா, அதுதான் கார்னேஷனுடைய ஃபார்முலா 1 ரேஸ் கார் கோர்ட். அது கார் ரேசிங்கு தான் நடக்கும். ஃபார்முலா 1 கார் ரேசிங்கு தான் நடக்கும். அப்படியே அந்த கடைசி வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும் காரு. அப்படியே அந்த லாங் வியூக்கு போனீங்கன்னா கடைசியாக தெரியுதுங்களா, அதுதான் ஜித்தாவிலேயே இப்போ கட்டிக்கிட்டு இருக்க மிக உயரமான பில்டிங். 1 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2029க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. $22 பில்லியன் அந்த பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதெல்லாம் பில்டிங்கு, மக்கள் வசிக்கக்கூடிய பில்டிங்கு. அப்படியே ரைட்டில் வண்டி கட் பண்ணோம்னா இது ரெட்சி மால் தான் ஈஸ்ட் சவுதி சோன்லேயே மிகப்பெரிய மால். இதுதான் ரெட்சி மால். ஏறத்தாழ 3500 கார் பார்க்கிங் வசதிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மால். இதுதான் இந்த ரெட்சி மால். உள்ளே ஏறத்தாழ 80 ஹோட்டல்கள் இருக்குது, 600 கடைகள் இருக்குது. அதனுடைய விளக்கங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு பார்த்து பாருங்க, தெரியுதா? அதுக்கு பேர் தான் ஜெத்தாவினுடைய ஹார்ட் ஆஃப் த ரோடு, ஜெத்தாவினுடைய மலிக் ரோடு அப்படிம்பாங்க. அதாவது ஜெத்தாவுடைய அப்துல் அஜீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அரபியில் மலிக் ரோடு அப்படிம்பாங்க. இந்த ரோடு அது அந்த டீ ஓடுது பற்றிலாம் அந்த ரோடு.
இந்த ரோடு தான் அது. அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிட்டோம்னா அதுக்கு மேலே ஜித்தாவினுடைய ஏர்போர்ட் வந்துடும். இந்த டென்ட்டாக தெரியுதா? இந்த டென்ட்டாக உள்ளதுலாம் ஜெத்தாவினுடைய ஏர்போர்ட். இந்த ஜெத்தாவினுடைய ஹஜ் டெர்மினல் அப்படிம்பாங்க. அந்த இதை ஹஜ் டெர்மினலில் முடித்தோம்னா அப்படியே நேராக இங்கிட்டு வந்தோம்னா இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கிட்டு தெரியுதா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு? அதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்லாம் கூட நிற்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், சின்னதாக தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. அதுதான் ஜெத்தாவினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஜெத்தாவினுடைய ஏர்போர்ட்டு தான். அதை அப்படி கட் பண்ணி நம்ம வந்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் எங்கிட்ட தான் இது போடுவாங்க, என்னது சிட்டி வாக்குங்கிற ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கம் போடுவாங்க இந்த இடத்துல. இந்த இடத்த பார்க்குறதுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க. இது மட்டும்தான் இந்த தகவல். பட் இங்கேருந்து பார்க்கையில் ஓவரால் வேறு லெவல் வியூ, வேறு லெவல் லொக்கேஷன். இங்கிட்டு கீழே இருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஷேக்குகளோட வீடு வித்து ஃபுட்பால் கோர்ட்டோட ஷேக்கு வீடு. அது ஒரு ஷேக்குகளோட வீடு. அன்புறவுகளே, இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு. பட் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு கீழேருந்து. அதாவது ஏறத்தாழ ஒரு 52வது மாடியிலேருந்து கீழே பார்க்கையில் ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெத்தாவில் உள்ள, சவுதி அரேபியாவில் உள்ள மற்ற இடங்களையும் நான் உங்களுக்காக நிறைய விஷயங்களை தேடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அல்ல பாய்.